சாந்தி வரம் தரும் சக்தியே என் வீட்டில் வாசம் செய். பெண்ணே நீ ஒரு பொன்மலர். சூரிய உதயத்திற்கு சிறிது முன்பு அனைத்து தேவதைகளும் அனைத்து சக்திகளை பெறுகின்றார்கள். அந்நேரத்தில் தேவதைகளை தீப ஒளியுடன் பூஜை செய்பவர்களின் விருப்பத்தை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பார்கள். மாலையில் தீபம் ஏற்றுவதும் அதிக பலன்கள் தரும். திருக்கோவில்களில் எப்போது வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம். ஸ்ரீகாரணம் புக்கிலிருந்து. சிவப்பு நிறம் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கும் நிறமாகும். திருமணத்தின் போது மணமகள் சிவப்பு நிற பட்டாடை உடுத்துவது உத்தமம். சிவப்பு நிற பெட்டியில் பீரோவில் பையில் பணம் சேர்த்து வைத்தால் அது மென்மேலும் பெருகும். சிவப்பு நிறம் சோம்பேறிகளை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். இந்து சாஸ்திரம். மூங்கில் மரத்தில் இந்திரன் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. ஆகவே நம் வீட்டை சுற்றி மூங்கில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் பெருகும். பெரும் புகழும் அதிகாரமும் செல்வச் செழிப்பும் உண்டாகும். வாஸ்து சாஸ்திரம். நம் வீட்டில் மூங்கில் வளர்ப்பதால் வெளியிலிருந்து வருகின்ற எந்த கெட்ட சக்தியும் தன் வலிமையை இழந்துவிடும். எதிர்ப்பின்றி ஏக சக்கரவர்த்தியாக புகழ் கொடி நாட்டலாம். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம். வாஸ்து சாஸ்திரம். அன்னாச்சி பழம் ஓவியத்தை வீட்டு சுவர்களிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறையிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். மனையடி சாஸ்திரம். ஆரஞ்சு பழம் நிறைந்திருக்கும் மரம் ஓவியத்தை உங்கள் வீட்டு சுவர்களிலோ அல்லது தொழிலகங்களில் வரைந்து வைத்தால் செல்வம் தேடி வரும். மனையடி சாஸ்திரம். ஆரஞ்சு பழம் இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும். நம் வீட்டிலுள்ள அழகான மேஜையில் சுத்தமான கிண்ணத்தில் 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எந்நேரமும் ஆரஞ்சு பழங்களை பலர் கண்களில் படும்படி வைத்திருந்தால் செல்வப்பெருக்கு ஏற்படும். ஸ்ரீகாரணம் புக்கிலிருந்து. ஒரு மீனவன் கடலில் மீன்பிடித்து முடித்துவிட்டு வலை நிறைய மீன்களோடு அவன் கரையேறுவது போன்ற ஒரு ஓவியத்தை வீட்டு சுவரிலோ அல்லது தொழிலகங்களின் சுவரிலோ வரைந்து வைத்தால் செல்வம் ஏராளமாய் சேரும். மனையடி சாஸ்திரம். பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக.